நிறைய பேர் நான் இப்போ புதுசா ஜிம்முக்கு போறேன், இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், பாடி பில்டிங் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கான ப்ரிப்பரேஷன் இப்பத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு டிஎம் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க பாடி பில்டிங் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, நம்ம மற்ற ஸ்போர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எல்லாமே ஸ்கில்ஸ் பேசஸ் பண்ண ஸ்போர்ட்ஸ். இதுவே பாடி பில்டிங் எடுத்துட்டீங்கன்னா ஜெனட்டிக் பேசஸ் பண்ண ஸ்போர்ட்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஜெனட்டிக் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு 1 இயர் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க, நல்லா ஃபுட் டயட் இருங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா உங்களுக்கு ஒரு நல்ல பிசிக் வரும். அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்க எப்படி ஃபர்தரா மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு மூவ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பாடி பில்டிங்ன்றது ஒரு காஸ்ட்லியான ஸ்போர்ட்ஸ். நிறைய காலேஜ் பசங்க அந்த மாதிரி பார்ட் டைம்ல ஒர்க் பண்ற பசங்க எல்லாம் போறாங்க, பண்ணுங்க, நல்லதுதான். அதோட டெப்த் என்னன்னு தெரியாமலே இறங்கிடுறாங்க. ஏன்னா நம்ம ஃபுட்டுக்கு நிறைய செலவு பண்ணணும், சப்ளிமெண்ட்டுக்கு நிறைய செலவு பண்ணணும், அது மட்டும் இல்லாம காம்படிஷன் செலவு எவ்வளவோ இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே நீங்க ரெடி ஆயிட்டு அப்புறமேட்டுக்கா பாடி பில்டிங் குள்ள இறங்குங்க. இல்ல என்கிட்ட காசு நிறைய இருக்கு, நான் பாடி பில்டிங் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா பண்ணுங்க தாராளமா. ஆனா இந்த இன்ஜெக்ஷன், மெடிசன், ஸ்டெராய்டுன்னு எதுவுமே இல்லாம நேச்சுரலா பண்ணி நல்ல பிளேஸ் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜெய் ஃபிட்னஸ் அண்ட் சப்ளிமெண்ட்.